இன்றைக்கி கருவேப்பிலை தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் சாப்பிடும்போது கருவேப்பிலையை வேண்டான்னு ஒதுக்கிடுறாங்க. அந்த மாதிரி ஒதுக்காமல் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த கருவேப்பிலையில் டேஸ்டியான ரெசிபி செஞ்சு கொடுக்கும்போது ஈஸியாக டயட்டில் கொண்டு வந்துட முடியும். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை தோசைக்கு பச்சரிசி நான் 1 கப் அளவு எடுத்திருக்கேங்க. அது ஒரு 1/4 கிலோ இருக்கும். அதுக்கு 1 ஸ்பூன் வெந்தயம். இதுக்கு உளுந்து சேர்க்கணுன்னு தேவையில்லை. ரெண்டையும் நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரிசி வெந்தயத்தையும் சேர்த்துட்டு நல்லா 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சதை உப்பு சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா புளிக்க விடலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 4 மணி நேரம் ஆகட்டும். நல்லா மாவு புளிக்கட்டும். இப்போது மாவுக்கு தேவையான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதுக்கு நல்லா தண்ணி சேர்த்துட்டு தூசி மண் இல்லாமல் நல்லா அலசி தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இது நல்லா தண்ணி வடியட்டும். இப்போ ஒரு கைப்பிடி கருவேப்பிலைக்கு 3 வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இது எல்லாமே நம்ம வதக்க தான் போகிறோம். அதனால் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் 1 ஸ்பூன். நல்ல சீரகம் புரிஞ்சதும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு தக்காளி அந்த மாதிரி அடுத்தடுத்து 1 பை 1 சேர்த்து வதக்கிக்கலாம். இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க தோசை. நம்ம இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது கருவேப்பிலையோட அந்த கசப்பு தன்மையே மாவில் தெரியாது. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ரொம்ப சுருங்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவு வெங்காயம் தக்காளியோடு அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கினா போதும். இப்போ இது ஒரு பக்கம் ஆறிட்டுருக்கட்டும். இப்போ நம்ம தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போது 1 கப்பு தேங்காய்க்கு 1/4 கப்பு உடைச்ச கடலை, 2 பச்சை மிளகா, 5 சின்ன வெங்காயம், உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் மைய அரைக்காமல் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் அரைச்சிக்கலாம். இந்த கருவேப்பிலைக்கு தோசை இட்லி தோசைக்கே பெரும்பாலும் இந்த தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க, இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது. இப்போ தேங்காய் சட்னிக்கு கடுகு, உளுந்து, வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகா எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இங்கே பாருங்கள் நல்லா நைஸாக இருக்கணும். இந்த அரைச்சதை மாவில் சேர்த்து ஒன்றா கலந்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்ததும் நம்ம கல் சூடு ஏற்றிட்டு மாவை போட்டு மெதுவாக தேய்ச்சி கொடுங்க. நல்லா மெதுவாக நல்லா மெலிசாவே நம்ம நெய் ரோஸ்ட்டு மாதிரியே வருங்க. இப்போ இது பிளெயின் தோசை. இந்த மாதிரி நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு நெய்யை விட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நான் மூடி வச்சு எடுக்கிறேன். நீங்கள் 2 பக்கம் திருப்பி போட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போது பிளெயின் கருவேப்பிலை தோசை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இதே மாதிரி ஒரு கரண்டி மாவு சேர்த்துட்டு முட்டை தோசை போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிளெயின் மாவில் எப்படி செய்கிறோம் அதே மாதிரி இதுலேயும் வெரைட்டி கொடுக்கலாம். பொடி தோசையும் செய்யலாம். இப்போ முட்டையை நல்லா அடிச்சுட்டு மாவில் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மேலே லேசாக சில்லி பவுடர் லேசாக தூவிக்கலாம் காரத்துக்கு. இதுலேயும் நீங்கள் ஆனியன் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாங்க, நல்லாயிருக்கும்.
நான் வெறும் சில்லி பவுடர் மட்டும் மிக்ஸ் பண்ணேன். இப்போ இதையும் மூடி போட்டு மூடிடுங்க. டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இதே மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மிருதுவாக தேய்ச்சிட்டு இதில் வெங்காயம், கேரட் திருகுனது, வெங்காயம் நல்லா பொடியாக சேர்த்துக்கோங்க. கேரட் இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் வெஜிடபிள் சேர்க்கணுன்னாலும் இந்த தோசையில் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதே மாதிரி ஒரு நிமிஷம் மூடி வச்சு எடுத்துக்கலாங்க. வெரைட்டி ஆஃப் கருவேப்பிலை தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.